வணக்கம் நண்பர்களே. அருள்தீபம் ஆன்மீக வாஸ்து ஜோதிடம். ஒரு கட்டடத்துக்கு எப்படி ஒரு பேஸ் மட்டம், அதாவது அஸ்திவாரம் ரொம்ப முக்கியமோ, அது மாதிரி ஒரு கிரகங்கள் பலன் தரத்துக்கு நட்சத்திர பாதம் ரொம்ப முக்கியம். அந்த ராசி இடம் அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ராசியில நமக்கு பஞ்சபூத தத்துவங்கள் அடங்கியிருக்கு. நிலம் ராசி, நீர் ராசி, நெருப்பு ராசி, மோட்ச ராசிகள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையான பேஸ் ஃபண்டமெண்டல் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நிற்குன்னா அந்த கிரகம் நிற்கிற நட்சத்திர பாதமும் அந்த ராசியும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கிரகன் பலன் தருது, உண்மைதான். ஒரு வீடுகளுக்கு எப்படி அஸ்திவாரம் மிக முக்கியமோ அது மாதிரி கிரகம் நிற்கிற பாதசாரம் நட்சத்திர விஷயங்கள் ரொம்ப முக்கியம்தான். ராசிகள் ரொம்ப முக்கியம்தான். ஒரு வீடு கட்டி முடிச்ச பிற்பாடு, அழகா வீடுகள் பிரம்மாண்டமா அமைஞ்ச பிற்பாடு, அப்போ பாக்குறீங்க, வீட்டை பார்ப்பாங்களா அஸ்திவாரத்தை பார்ப்பாங்களா? அப்போ ஒரு ஜாதகத்துக்கு பேஸ் ஃபண்டமெண்டலுக்கு நட்சத்திர பாதசாரங்கள் முக்கியம், அது கவனிக்கப்பட வேண்டியது. ஆனா அதை விட கிரகங்கள் வலிமையானது. நட்சத்திர பாதசாரங்களை விட, ராசிகளை விட கிரகங்கள் வலிமையானது. ஸோ கிரகங்கள் ரொம்ப ஸ்பீடான பலன் தரக்கூடிய, வேகமான பலன் தரக்கூடியது, நிறைய விஷயங்கள் பண்ணும். ஒரு அஸ்திவாரத்துக்கு போட்டு வீடு கட்டின பிற்பாடு நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்ப்போம்னா, வீடு தான் அழகா இருக்கான்னு. அஸ்திவாரத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. மக்கள் ரொம்ப ரசிக்கக்கூடிய அந்த வீடுகளையும் அந்த அழகுகளையும் அந்த அமைப்பு மட்டும் தான் கவனிப்பாங்க. அஸ்திவாரத்தை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம். அதனால அது ஒரு 10% நம்ம எடுத்துக்கலாம் கிரகங்கள் பாதசாரங்களை. மீதி 90% முக்கியமான பலனை கிரக அமைப்பு பலன் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இது என்னுடைய ஆய்வு. இது உங்களுக்கு ஏதாவது வித்தியாசங்கள் இருந்தா நீங்க உங்க கருத்துக்களை கண்டிப்பா அருள்தீபம் ஆன்மீக வாஸ்து ஜோதிட கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.